Hello students, welcome to Surya Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பாலினாமியல் சாப்டர் சிக்ஸ் நம்மளோட ஒர்க் ஷீட்டில் சாப்டர் 6 பாலினாமியலில் 13th ஒர்க் ஷீட்டு அதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். மல்டிப்ளை அப்படிங்கிற ஹெட்டிங் கொடுத்துருக்குறோம். ப்ரீவியஸ் வீடியோ கூட மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த வீடியோவும் நமக்கு மல்டிப்ளிகேஷன் பேஸ்டு வீடியோ. உங்களுக்கு தெரியும் 24x² ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் அதே ப்ரொசீஜர் தான். மல்டிப்ளை பண்ணினா 24 into 1 is 24x². தென் செகண்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணதுன்னா -48 24 multiplied by 2 48x³ அப்படின்னு போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். -48x³. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா -3 எக்ஸுக்கு யாரும் பார்ட்னர் இல்லை, ஒய்க்கு பார்ட்னர் இருக்காங்க. ஒய் மல்டிப்ளை பண்ணோம்னா y². நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணினா -3y³ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க ஒண்ணுமே இல்லைன்னா பவர் 1 இருக்கிறதா மீனிங். ஓகே, -3xy² correct, -3y³ is correct answer. Yes. The next question பார்க்கலாம். fraction type coefficient கொடுத்துருக்காங்க. எல்லா ரூலும் ஒரே ரூல் தான். நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க 2 இருக்காரு, இங்க -3/2 இருக்காரு. உங்களுக்கு தெரியும் -3/2 மல்டிப்ளைடு பை 2 கொடுத்தோம்னா 2 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் இஸ் -3. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணா -3, x² x ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா x³ தென் இங்க பாருங்க y³ இருக்காரு, y³ நம்ம அப்படியே கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் மல்டிப்ளிகேஷன் பாருங்க. ரெண்டு மைனஸ் மல்டிப்ளை ஆக போது ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ்னா உங்களுக்கு பிளஸ் தான். பிளஸ் கோஎஃபிஷியன்ட் இங்க 1 இருக்காரு, அதனால ப்ராப்ளம் கிடையாது. 3/2 அப்படியே கொடுத்துடலாம். x² இங்க பேர் இல்லை, x² அப்படியே கொடுத்துருங்க. y³ இங்க y⁴ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு y⁴. இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. சிம்பிளான கொஸ்டின் தான். இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு x³ அப்படின்னு கிடைச்சிருவாங்க. அடுத்து இவங்க மல்டிப்ளை பண்ணா +xy³ அப்படின்னு போட்டுதான் நம்மளோட ஆன்சர் கரெக்ட். அடுத்து பாருங்க, இது கூட ஃப்ராக்ஷன் வர மாதிரி தான் இருக்கு. ஸோ இது கூட பாருங்க. ஃபர்ஸ்ட் 1/2x இவரு கூடயும் மல்டிப்ளை பண்ணோம், அடுத்து +2 கூடயும் மல்டிப்ளை பண்ணோம். அப்படி மல்டிப்ளை ஆகும்போது ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை ஆகும்போது இங்க ஹாஃப் இருக்காங்க, 3/2 ரெண்டும் மல்டிப்ளை ஆகும். 3/2 மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் இஸ் 3/4. ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 3/4 வந்துருவாங்க. நெக்ஸ்ட் x இன்டூ எக்ஸ் ரெண்டு இடத்துல எக்ஸ் இருக்கு, மல்டிப்ளை பண்ணா x² அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். தென் சேம் டேர்ம் 2 ஓட மல்டிப்ளை ஆகும். அப்ப 1/2 ஆல்ரெடி நமக்கு இங்க ஃப்ராக்ஷன் இருக்கு. ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்க 1/2 நமக்கு கொடுத்துருக்காங்க. 1/2 மல்டிப்ளைடு பை இங்க செகண்ட் டேர்ம் 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 2 கேன்சல் ஆயிட்டா ஆன்சர் 1 வரும். அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா +x அப்படின்னு வந்திருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். அடுத்து 3, இந்த 3ங்கிற டேர்ம் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணோம். ரெண்டு டேர்மும் பார்த்தீங்கன்னா 3 மல்டிப்ளைடு பை 3/2 அப்படின்னு மல்டிப்ளை ஆனா இட் இஸ் 9/2 பிளஸ் 9/2x பிளஸ் நெக்ஸ்ட் 3 இன்டூ 2 போட்டோம்னா 3 2s are 6 அப்படின்னு போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். ஓகே, ஸோ இது ரெண்டையுமே கூட நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்க ரெண்டு இடத்துலயும் எக்ஸ் இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணலாம். இங்க 1 இருக்கு, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தா நமக்கு ஃப்ராக்ஷன் தெரியும். இட் இஸ் 1x என்ன வருன்றது தெரியும். 1x அப்படிங்கிறத நம்ம 1/1 பிளஸ் 9/2 அப்படின்னு நம்ம ஃப்ராக்ஷன் ஸ்டைலில் வச்சுக்கிட்டோம்னா எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2, நம்ம 2வை ரெண்டு ஃப்ராக்ஷன் கூடயும் மல்டிப்ளை பண்ணோம்னா இட் இஸ் 2 பிளஸ் 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 9 இஸ் ஈக்குவல் டு 11/2. அப்போ இதை இன்னும் ஃபர்தரா எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இட் இஸ் 3/4x² பிளஸ் 11/2x பிளஸ் 6 அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். ஓகே, ஸோ இதை செக் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆன்சர் எல்லாமே நீங்க கரெக்டா செக் பண்ணிட்டு வாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த 2x + 3 இன்டூ 3x + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
First 2x ரெண்டு term கூட multiply பண்ணணும். First multiply பண்ணா 3 2s are 6x square. Second term multiply பண்ணா plus 2 2s are 4x. Next 3 into 3x is plus 9x. 3 into 2 போட்டோம்னா plus 3 2s are 6. That's all. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் simplify பண்ணோம்னா 6x square plus 13x plus 6 அப்படின்னு வந்திருந்தா நம்மளோட ஆன்சர் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் இது பாருங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளா ரெண்டு பைனாமியல் மல்டிப்ளிகேஷன். கொஸ்டின் நம்பர் 7. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் போய் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணுவாரு. அப்படி பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வந்துருவாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். தென் செகண்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணா பிளஸ் எக்ஸ் கியூப் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், தென் செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஒய் சாரி எக்ஸ் கியூப் கரெக்ட். நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஒய் பவர் 4 அப்படின்னு கிடைச்சிருவாங்க. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். இதை செக் பண்ணி பாருங்க. ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு -7m நமக்கு ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும் போது -7 2s are -14 m into m is m square. Then second term multiply பண்ணும்போது -7 3s are 21 -21. இங்க ஒரு m இருக்கு, இங்க ஒரு n இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா mn அப்படின்னு கொடுத்திருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். தென் இங்க வாங்க, இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். பண்ணோம்னா 2mn அப்படின்னு கிடைச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணா 3n ஸ்கொயர் பிளஸ் 3n ஸ்கொயர் அப்படின்னு வந்திருந்தா நம்மளோட ஆன்சர் பர்ஃபெக்ட். இதுல யாராவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. இவங்க ரெண்டு பேரையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அது இருந்ததுன்னா பண்ணிடுங்க. 14m ஸ்கொயர் இவங்க ரெண்டு பேரையும் சிம்பிளிஃபை பண்ணா -19mn பிளஸ் 3n ஸ்கொயர். லைக் டேர்ம்ஸ் மட்டும்தான் நம்ம ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும். அதையும் நம்ம செக் பண்ணிக்கங்க. தென் 5x மல்டிப்ளைடு பை 3y அண்ட் 3 ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 5 3s are 15. So 5 3s are 15xy 15xy கொடுத்துருங்க. பிளஸ் 5 3s are 15x அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் இந்த 2 இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6y 3 2s are 6y. தென் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணினா பிளஸ் 3 2s are 6 அப்படின்னு வந்திருந்தா நம்ம ஆன்சர் கரெக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேஜ் நம்ம மூவ் பண்ணுவோம். அகைன் சேம் 6 பாயிண்ட் அந்த 6 சாப்டர்ல 13th ஒர்க் ஷீட். அகைன் பாருங்க, அதே சேம் பைனாமியல் மல்டிப்ளிகேஷன். அப்ப ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். -7y கியூப் அப்படின்னு வந்துருவாரு. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணா இட் இஸ் பிளஸ் 7 2s are 14y ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிடும். தென் இங்க 2 and y மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 2y 2 into -2 is -4 அப்படின்னு கொடுத்திருந்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் இது பாருங்க, அதே சேம் டைப் கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணா இட் இஸ் பிளஸ் 3 2s are 6. பிளஸ் போடலாமா? தேவையில்லை. 3 2s are 6xy அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது அவரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மைனஸும் மல்டிப்ளை ஆகும். அப்போ பிளஸ் ஆயிடுவாரு. 3 5s are 15x அப்படின்னு கிடைச்சிருக்கும். So 3 and 5 ரெண்டு மல்டிப்ளை பண்ணினா 3 5s are 15x. Now minus m multiplied with -2y. It is plus 2my plus 2my. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் 5m பிளஸ் 5m அப்படின்னு கொடுத்துருந்தா நம்மளோட ஆன்சர் பர்ஃபெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் இதுல பாருங்க, இந்த பேஜ்ல லாஸ்ட் கொஸ்டின். y into m is my. Then y into n is plus ny. முடிஞ்சிருச்சு. ஒரு செட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செட் வாங்க. பிளஸ் m into x is mx. Then next multiply பண்ணா it is nx plus nx அப்படின்னு கொடுத்திருந்தா நம்ம ஆன்சர் கரெக்டா போயிருக்கும். So m into y is my plus n into y is ny. mx plus nx. Yes, correct answer. Next பேஜுக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். Question number 13.
ஸோ இங்க பாருங்க அதே சேம் பைனாமியல் மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் 3x இருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணுவாரு. It is 3x into n is nx. nx plus 3xy. 3xy அப்படின்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் m பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆனிச்சுன்னா பிளஸ் m into n is mn. இவர் ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் m into y is my. இது கொடுத்துருந்தா நம்மளோட ரைட் ஆன்சர் கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க ஒரு சிங்கிள்ல மோனோமியல் மல்டிப்ளைட் வித் ட்ரைனாமியல். ஸோ 3 டேர்ம்ஸ் மல்டிப்ளை ஆகும். ப்ரொசீஜர் எல்லாம் ஒன்று தான். ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை ஆனால் -15 எக்ஸ் கியூப் அப்படின்னு கொடுத்துடலாம். மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணால் -5 4s are 20 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு கொடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு கொடுத்துடலாம். தென் ஃபைனலா நமக்கு -2ஓட மல்டிப்ளை ஆகும்போது -2 மைனஸ் ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ்னா நமக்கு பிளஸ் 5 2s are 10 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். 5 2s are 10 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்திருந்தா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் இங்க கூட பாருங்க அதே போல ஒரு மோனோமியல் அண்ட் ட்ரைனாமியல் மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணினா -4 2s are 8 m cube n அப்படின்னு கொடுத்துடலாம். m cube n. நெக்ஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது இட் இஸ் பிளஸ் 3 2s are 6 m n cube அப்படின்னு வந்துடும். இந்த தேர்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணோம்னா ரெண்டு மைனஸும் ஈவன் நம்பர் ஆஃப் மைன் பிளஸ் 2 2s are 4 m ஸ்கொயர் n ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்திருந்தா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டு நெக்ஸ்ட் பேஜ் நம்ம மூவ் பண்ணோம். ஓகே, இந்த எக்ஸசைஸ் இந்த ஒர்க் ஷீட் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் உங்களோட ஒர்க் ஷீட் ஆன்சரோட கம்பேர் பண்ணி பாருங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.